ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில் எது சத்தியம் என்று அறிந்து கொள்ள போகிறோம். எது சத்தியம்? 2 சாமுவேல் 7:28 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அதுதான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஹல்லேலூயா. அவ்வளவு நல் விசேஷம், நல்ல வார்த்தைங்க. அது மங்களமான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வாழ வைக்கக்கூடியது, வாழ்ந்து வாழ வைக்கக்கூடியது, காலங்களை கடந்து செல்லக்கூடியது, இன்றும் பல ஆண்டுகளாய் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளை மாறும்படியாய் செய்ய, நம்மளை மாற்றுவதற்கு. யோவான் 8:45 சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாம் சத்தியம், எல்லாம் சத்தியம். அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை பாருங்க. சங்கீதம் 119:151 சொல்லுகிறது, உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. கற்பனைகள் எல்லாம் உண்மை, வேற தவிர ஒன்று கிடையாதுங்க. அதுல அதுதான் முக்கியம். அது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், யோவான் 17:17 சொல்லுகிறோம், சத்தியத்தினாலே மாசிலாமணியை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனம் சத்தியம். பாருங்க, நல்லது ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை நீ அறிந்து கொள். எது சத்தியம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இந்த சத்தியம் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்களா, என்ன நடக்கும்? யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்னையும் உங்களையும் விடுதலையாக்கும். பாவ கட்டிலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, தீமையான அடிமை நுகத்திலிருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். கடன், கஷ்டம், நஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால், அப்ப யார் அந்த சத்தியம்? அது தெரிஞ்சுக்கணும். யார் இந்த சத்தியம்? இல்லையா? யார் இந்த சத்தியம்? யாத்திராகம் 34:6, சத்தியம் உள்ள தேவன். தேவன் ஒருவரே சத்தியம். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அருமையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் சத்தியம். யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் தான் வழி, அவர் தான் வாசல். அந்த வழியாய் செல்லும் பொழுது நல்ல மேய்ச்சல் உண்டு, நல்ல ஆசீர்வாதம் உண்டு, நல்ல அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. நம்ம நினைக்கிறோங்க அவருடைய வார்த்தை. அதான் யோவான் 1:1, அந்த ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாயிருந்து. அப்ப அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தரையே தொடுகிறேனே, கர்த்தரிடமே பேசுகிறேனே, கர்த்தராகிய வார்த்தையை சொல்கிறேனே அப்படின்ற கனம் வேணும், பயம் வேணும், பக்தி வேணும். மொத்த பைபிள் 35,66,480 எழுத்துக்களை எடுத்து ஒரு ஸ்பூன்ல கொண்டு வரணும்னு வைங்களேன். ஏசாயா 66:2 சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அந்த சத்தியம், சத்தியமுள்ள அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்க சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்வோமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான அந்த ஆசீர்வாத திருநாளில் எது சத்தியம், யார் சத்தியம் என்று எங்களுக்கு வேதத்தின் வழியாய் பேசும் தேவக்கு நான் நன்றி. கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இதற்கு வேறு மாற்று சத்தியம் இல்லையப்பா. இது அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக சாட்சியா நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால் என் தேவனந்து செய்யும்படியாய் திரு பாதங்களில தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.